எப்படின்றா இந்த வாராசனைக்கு நீங்க வந்தீங்களே, நான் எந்த நாட்டு மண்ணு? எந்த நாட்டு மண்ணு? வெள்ளை மண்ணா கருப்பு மண்ணா? இங்க பேர் வெள்ளையிலே மண்ணுக்குது. எந்த நாட்டு மண்ணு? ஓ, எந்த நாட்டு மண்ணன்? எந்த நாட்டு அரசு? எந்த நாட்டு அரசு? பொன்னி அடிச்சா இல்ல 20 கிலோ 40 இன்னைக்கு அடிக்க கூடாது. அதனால என்னிடத்துல கவனமா சரிங்க. எந்த நாட்டு மண்ணு? எந்த நாட்டு மன்னன்? எந்த நாட்டுக்கு சேர்ந்தது? என்னுடைய குலம் கோத்திரம் என்ன? நம்ம குலம் கோத்திரம் என்னங்க? குலம் கோத்திரம் அத்தங்க நம்ம குலம் கோத்திரம் என்னன்னு கேட்டேன். என்னோட பேர் தெரியுமா? சொன்னா தெரியுங்க, சொல்லாதுட்டா தெரியாது. தெரியாதல்ல? ஆமாங்க, சொல்லுங்க. என்ன மூலகம் தெரியாது.
பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? யாருங்க? என்னுடைய தாயாரு குந்தி அம்மா. சரி. என் தந்தையாரு பாண்டவராஜ். சரிங்க. அண்ணவர்களை பெற்ற செல்வம் 5 பாண்டவர்கள் நாங்க. அப்பையாங்க. ஆமா. சரிங்க. 5 பாண்டவர்கள் யாரு மூத்தவர்? யாரு தெரியும்? யாருங்க? என்னுடைய பேரு தருமணன் தான். சரிங்க. எனக்கு நேரடியாக யாரு தெரியும்? யாரு? என்னுடைய தம்பி வெட்டி மதிகரிமை. சரிங்க. தேவனுக்கு நேரடியாக யாருங்க? என்னுடைய தம்பி ஆளாளக்கமான அர்ஜுனன். சரி. அர்ஜுனனுக்கு நேரடியாக லகலம் சகாத்தேவனை சொல்லக்கூடிய. சரிங்க. 5 பேர்களும் நன்றி. அப்படியா? ஆமா. அப்படியா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் சரிங்க. எங்களுக்கு என்னன்னா எவ்வளவு பகையாளி எவன் துருவைக்காரன் அப்படின்னு தெரியும். சொன்னால் தெரியுங்க. பரவலுக்கு என்னோட ஆட்டம் செலுத்தி விட்டது. உங்களுடைய ஆட்டம் ஜெயித்து விட்டது. ஆமா. இந்த ஆட்டத்துக்கு என்ன சொல்லிவிட்டார் என்றால் என்ன சொல்லிவிட்டார்? முதல் ஆட்டமாக தானே சாமி ஆட்டம். சாமி ஆட்டம். இந்த ஆட்டத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். அப்படியா? ஆமா. அப்படி சொன்ன காலத்தில் 2வது ஆட்டம் ஆடி விட்டோம். 2வது ஆட்டத்தில் நான் தோற்று விட்டேன். ஓ, நீங்க தோற்று விட்டீங்க. ஆமா. துரியோதனன் ஜெயித்து விட்டான். 3வது ஆட்டம் ஆடணும். 3வது ஆட்டத்தில் நான் தோல்வடைந்து விட்டேன். ஒண்ணு ஒண்ணா தோல்வடைந்து
பந்திலே தோத்தவர்கள் நாடு கிடையாது. கிடையாது அப்படின்னு கட்டாரிட்டு விட்டான். பாண்டவர்கள் திறமிருந்தா கத்தி முனி நாளை சண்டை செய்து கத்தி முனி நாட்டுப்பட்டு பார்க்க வேண்டும் கட்டாரிட்டு விட்டான். அப்படியா? ஆமா. அப்படி இருந்துட்டாளா? அதாவது 12 வருஷம் ஒரு வருஷம் அக்கியாத வாச்சம் மரப்பொருளா இருந்து பாண்டவராக தான் பங்குக்கு வந்தால் பங்குல பிரகாரம் நாடு தெரிகிறேன் கட்டாரிட்டு விட்டான். அப்படியா? ஆமா. அப்படி பாண்டவரோட திறமை இல்லைன்னா கத்தி முன்னால சட்டை செய்து கத்தி முன்னால நாட்டு விட்டு பார்க்க வேண்டும் கட்டாரிட்டான். அப்படியா? ஆமா. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பாவையாகத்தானே என்ன நான் செய்தாரு தெரியாமா? என்ன சரி. என்ன செய்தார் என்றா? என்ன செய்தார்? நடைகரே வழிதலில் நச்சமுடன் நாட்டி விதி விட்டான். அப்படியா? ஆமா. இன்றைய வழிதலிலே பொய்க்குடி வேண்டி விதி விட்டான். குடிக்கிற ஸ்தலத்திலே ஒரு வாசி நாட்டினான். பாண்டவர் என்னைக்கா இருந்தாலும் சாவடிக்காதவர்கள் என்று சொல்லி இப்படி எல்லாம் நாங்க பண்டா சித்திரவைகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆமா. ஒன்னாவது சூரிய வேணும், இரண்டாவது ராமரிசி வேணும், மூணாவது முருகமரசி வேணும், நாலாவது காலமகரிசி வேணும், ஐந்தாவது சைந்தல் வேணும், ஆறாவது காமகத்தேவ பெறுவதும், ஏழாவது கந்தூர பெறுவதும், எட்டாவது குருமகரிசி வேணும், ஒன்பதாவது ரோமரிசி வேணும். இப்படி சொல்லக்கூடிய இன்று தினத்திலே 9வது வனத்திலே இருக்கின்றோம். ஆமா, ரோமரிசி வனத்திலே இருக்கின்றோம். எங்க போலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஆமா, 10வது இடத்துக்கு எப்படி போகுது, என்ன செய்யலாம் அப்படின்று ரோமரிச்சவனத்திலே தங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆமா, அப்படி போனால் போகட்டும், போகட்டும். என்ன வழியும் ஒன்றுமே தெரியாம இருக்கின்றோம். இதுக்கு எப்படி வாசனம் என்றா, என்னுடைய தேவையாக தானே பத்தினி பாஞ்சாலி அழைக்கணும். ஆமா, சரி. என்னுடைய தம்பி மரெல்லாம் அழைக்கணும். சரி. அர்ஜுனா இப்படி சொல்லக்கூடிய ஐவர்களும் சேர்ந்து ஒத்தினியா சேர்ந்து இது என்ன செய்யலாம், அடுத்த விட போவதுக்கு நாம தப்பிச்சு வரணும்ல. ஆமா, அதனால இது என்ன செய்யலாம், என்ன வாசனை அப்படின்னு ஒன்றுமே வாசனை தெரியவில்லை. என்னுடைய தேவையாக பத்தினியை பாஞ்சாலி அழைத்தா அந்த சங்கதியை பிறகு தெரிவிக்கிறேன். அப்படியா?
தருமனந்தனை அதாவது ரோமனுக்கு இருக்கிற காலத்தில் அது ஏன் வேலையாகத்தானே பையன் நல்லா வச்சு கழுத்து ஆமா ஆமா